நான் கல்யாணம் பண்ணிட்டு போனதுல இருந்து இந்த வீட்டுக்கு எத்தனை தடவை வந்துக்கிறேன் நீங்களே சொல்லுங்க பாப்போம். என் வீட்டுக்கார் வெளிநாட்டுக்கு போய்க்கிறாரு, அது முடியும் 2-3 வருஷம் அம்மா கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நான் இங்க வந்தேன். அதுக்கு என்ன பணத்தாசை பிடிச்சவன்ற மாதிரி சொல்றீங்க? ஏமா உன் வீட்டுக்காரு இப்பதான் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, என் வீட்டுக்காரு வெளிநாட்டுக்கு போய் 3 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நீ நினைச்ச மாதிரி அன்னைக்கு நான் நினைச்சு இருந்தேன்னு வச்சுக்கோய, உங்க அம்மாவோட நிலைமை என்ன, இந்த குடும்பத்தோட நிலைமை என்னம்மா? உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தான் பாத்துக்கணும், எனக்கு ஏதாவதுன்னா அவங்க தான் பாத்துக்கணும். அவங்களும் நானும் தாயும் பிள்ளையுமா பழகிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீ நடுவுல புகுந்து தேன் கூட்ட கலைக்கிற மாதிரி என் குடும்பத்தை கலைச்சிட்டு இருக்க. நான் என்ன பிரச்சனை பண்ண உங்க 2 பேருக்கு நடுவுல? நீ என்ன பிரச்சனை பண்ணல. உங்க அண்ணன் ஊருக்கு போன இவ்வளவு நாள்ல இது வரைக்கும் எங்க மாமியார் என்கிட்ட அந்த நகையை பத்தி பேசினதே இல்ல. அது இல்லாம அவங்களுக்கு தங்க நகை போட்டா ஒத்துக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அதை பத்தி பேசுறாங்கன்னா அதுக்கு காரணமே நீதான். எங்க அம்மாவுடைய நகை எனக்கு தான் சொந்தம், அதனாலதான் எங்க அம்மா கிட்ட நகையை கேட்டேன் நானு. இதுல என்ன தப்பு இருக்கு? என்னது உனக்கு சொந்தமான நகையா? அது அவங்களோட நகை. அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அந்த நகை பயன்படும். அவங்க காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நீ உன்னோட நகைன்னு சொல்லி சொந்த கொண்டாடிக்கோ. அது வரைக்கும் நகையை பத்தி பேசி என் குடும்பத்தை இருக்காத. இது என் வீடு, என் வீட்லயே எனக்கு அதிகாரம் இல்லாம போயிட்டா? இவ்வளவு நாளா இங்க இதுதான்மா நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து நீ எதையும் மாத்தணும்னு நினைக்காத. இதையெல்லாம் சகிச்சிட்டு இங்க இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லனா இப்பயே கிளம்பி போய்கிட்டே இரு. வேற போக்கு இடம் இல்லைன்றதுனாலதான் அம்மா வீட்டுக்கு வந்துக்கிறேன். இங்க ஏன் இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? நான் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது?